ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாக் ரிவ்யூ. இன்றைக்கி இஃப்தார் 14. இன்றைக்கி நான் எங்கே நோம்பு திறக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிவாசல் பார்த்தது தெரியும். சென்னையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல் இதுதான். ஆமாங்க, பெரியமேடு பள்ளிவாசல் தாங்க. இது ஒரு காலத்தை மர்கஸாக இருந்தது. அதான் சென்னை மர்கஸ் சென்னையில் இருக்க ஒரு தலைமை இடமா இருந்தது இந்த பள்ளிவாசல். இப்போதைக்கு இது இல்லை. இங்கே தான் இன்றைக்கி நோன்பு திறக்கலாம் சொல்லி முடிவு பண்ணி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் நோன்பு திறக்க போனோம். உள்ளே போய் பார்த்தா நல்லா பெருசாகவே இருந்தது. எப்போ இந்த ரூட்டு வழியாக போகும்போது இந்த பள்ளிவாசல் வெளியில் இருந்து தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குது. பள்ளிவாசல் சார்பில் வாழைப்பழம், வடை, சமோசா, பேரிச்சம்பழம், ஆரஞ்சு அண்ட் ஒரு ஃப்ரூட்டு ஜூஸ் கொடுத்தாங்க. 4 பேருக்கு ஒரு தண்ணி கேன் மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போய் நோம்பு திறக்க போகும்போது ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடைக்குதுங்க. பார்க்கறதே நல்லா இருக்குது. இதெல்லாம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொட்டி ரோல், சிக்கன் ரொட்டி ரோல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு வெஜ்ஜு கட்லேட் வாங்கினேன். அதை வச்சா நாங்கள் நோம்பு திறக்கிறோம். நோம்பு கஞ்சியை பற்றி சொல்லணுன்னா வேறு லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல கறியெலாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருந்தாங்க. நோம்பு திறந்துட்டு கீழே போய் மகரிப்புக்காக கீழே போயிட்டோம். நல்லா சரியான கூட்டங்க. நல்லா நிறைய பேர் இது பண்ணாங்க. இதெல்லாம் இந்த நோம்பு டைமில் தான் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். பள்ளிவாசல் எதிர்க்க டீ கடை இருந்தது. நோம்பு திறந்துட்டு இந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி கிளம்பிட்டான். நான் இங்கே வெளியில் உட்காந்துருக்கும் போது இந்த அம்மா கிட்ட ஒரு ஹிந்து ஃபேமிலிஸ் ஊதி பார்க்க சொன்னாங்க. அவங்களும் ஊதி பார்த்து ஊதிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதுதான் அங்கே தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை தான் நமக்கு வேணும்.